வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 5/2/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று அஷ்டமி திதி. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 11:30 12:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1:30 2:30 வரையும், பிறகு மாலை 6:30 7:30 வரையும் நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை மணி 10:30 12 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:36 நிகழும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:15 வரை சப்தமி திதியும், அதன் பிறகு அஷ்டமி திதியும். இன்றைய நட்சத்திரம் இன்று 12:52 வரை அசுபதி நட்சத்திரமும், அதன் பிறகு இன்று இரவு 11:18 வரை பரணி நட்சத்திரமும், அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:15 வரை வணிசை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 3:48 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று இரவு மணி 11:18 வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:52 வரை உத்திர நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு இன்று இரவு 11:15 வரை அஸ்த நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எடுத்தம் கவிர்த்தம் என்று எதையும் பேசாதீங்க, எதுவும் யோசிக்காமல் பேசாதீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நல்ல நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மனதில் ஒன்றும் வாயில் ஒன்றும் வந்துடும். ஆமாங்க, நீங்கள் சொல்ல வந்த விதம் வேறு, ஆனால் சொன்ன வார்த்தை வேறு. அப்போ உங்கள் மீது குறை மற்றவர்கள் சொல்லுவதற்கான வாய்ப்பு வரும். அதனால் இன்றைய நாள் எது பேசினாலும் ஒரு கணம் நிதானித்து யோசித்து பேசினா இந்த வீண் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு உண்டுங்க. இன்றைக்கி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் செய்தொழிலில் ஆர்வம் ஏற்படுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி கூடக்கூடிய நல்ல நாளுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும்
ஆக்கப்பூர்வமான செயல் ஈடுபட்டு அதில் மாபெரும் வெற்றி காண வேண்டிய நல்ல நாளுங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மறைந்த சந்திரனால் நிறைந்த பலன் பெறக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள், அதற்கான சாதர் சாதுரமான அமைப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முக்கியஸ்தரின் சந்திப்பு நிகழக்கூடிய நல்ல நாளுங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு பல பிரச்சனைகள் இன்றைக்கி உங்களுக்கு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்த சிலர் உங்களுக்கு துல்லியமான வழியிலே ஆதரவு தெரிவிக்கிறதோட உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. சில பேர் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பணம், பொருள் பல வழியிலையும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கால்நடைகளால் ஆதாயம் இருக்கும். அதனால் அந்த கால்நடைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பார்த்துக்கணும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் இன்னைக்கு தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவில் இருந்த அந்த தடை நீடிக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்திலே இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வெற்றி வாகை அள்ளி கொடுக்க வேண்டிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் சந்திர பகவான் 10ல் நின்றால் உங்களுக்கு அற்புதமான புதிய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காருங்க. சரிங்களா? அதன் காரணமாக உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடையும். இன்றைக்கி யார்கிட்டாச்சும் நீங்கள் கடன் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கடன் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். அது மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாள் இன்னைக்கு. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி கிடைக்குங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கான இன்றைய நாளின் நட்சத்திர பலன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கடுமையான போட்டியில் வெற்றி காண்பது நீங்கள் தான். ஆனால் முழு திறமையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய நல்ல நாளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் சொல்லலாம். ஏன்னா மேடை கிடைக்காதான்னு நினைக்கும் போது உங்களுக்கு முழு திறமையும் அங்கீகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் நீங்கள் கடுமையான உழைச்சிங்கன்னா ஒரு நல்ல பெயரோட ஒரு நல்ல சம்பளத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகை தெரியும். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆற்றல் அதிகம் ஏற்படக்கூடிய ஆர்வமும் மிகுதியாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் மாறக்கூடிய அருமையான நாளுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த நாளில் சில விஷயங்களில் உங்களுக்கு தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆடு மாடு இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும் ஒழிஞ்சு அது அருகில் உள்ள இப்போ இளம் பயிரில் விடாமல் பார்க்குறது மாதிரி உங்களுடைய பார்வையை செலுத்திக்கணும். மாடுகளால் சிறு பிரச்சனை எழுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிந்தவரை கால்நடைகளால் சிறு சிறு பிரச்சனை இன்றைக்கி தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுதியாக இருக்கணும். இன்றைய நாளில் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால
வீண் வம்புகள் தகராறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வாய்ப்பதனம் கைப்பதனம் என்று இருந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிக்குது. அதன் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை இன்றைக்கி கொடுக்க போகுது. வெளி செய்திகள், அதாவது வெளிவட்டார செய்திகள், இன்றைக்கி மனசுக்கு இனிய சம்பவங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைப்பட வேண்டிய நல்ல நாளுங்க. 7ஆம் இடத்து சந்திரனுங்கும்போது 7ஆம் இடத்துல சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம் போன்ற விஷயங்கள் அல்லது புது நல்ல விஷயம், வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். அதனால் இன்றைய நாள் பணப்புழக்கமும் இருக்கும், அதே நேரத்தில் மனமும் விசாரமாக இருக்கும். இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட அருகிலே நண்பர்கள் வருவாங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைஞ்சிருந்தாலும் உங்களுடைய வாழ்வு செழிக்கிறதுக்காக பல விதத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காத்திருக்காருங்க. இன்றைய நாள் 6ஆம் இடத்து சந்திர பகவானால் உங்களுக்கு நல்லது நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அதன் காரணமாக அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆலோசனை கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்கா கெட்டு போக மாட்டீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆமாங்க. அதன் காரணமாக கொஞ்சம் எடுத்தெறிந்து பேசுவதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் கிங். ஆமாங்க, அற்புதமான நாளாக இருக்கும் இந்த விருட்சக ராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான இடம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆலோசனை கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்பட வேண்டிய அற்புதமான நாளுங்க. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் செந்நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு செய்தி கிடைக்கும். இன்னைக்கு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறிய சந்தோஷம் செய்தி உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. 4ஆம் இடத்து சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி சொந்தங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்லது நல்ல தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன மகிழ்ச்சியான நாளுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒப்பந்தம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மனதிலே ஒரு சிறு கலக்கம், தயக்கம், பயம் இதெல்லாம் வந்து போகும். அதன் காரணமாக ஒரு சடசடப்பு கூட இருக்கலாம். அதன் காரணமாக ஒரு நிலையில் மனது நில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதன் காரணமாக 3ஆம் இடத்து உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக அருகில் உள்ள விநாயக பகவானை நீங்கள் அனுசரித்து அதோட பேசி அதன் பிறகு இன்றைய காரியத்தை துவங்குனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதில் மாற்றம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவுகள் காத்திருக்கு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகளை தவிர்த்துருங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும்
2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால, இன்றைய நாள் மற்றவர்களால் நீங்க ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால இன்றைய நாள் ஆ செல்ஃபோன்ல ஓடிபி வருது, அத சொல்லுங்கன்லாம் கேட்டாங்கன்னா சொல்லிடாதீங்க. அதேமாரி வங்கியில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா போணும், எச்சரிக்கையா வரணும். வரும்போது பாஸ்புக்கு, கேஷு இதெல்லாம் பத்திரமாக எடுத்துட்டு போணும். ஏன் செல்ஃபோன விட நீங்க இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைய நாள் வந்து பொருட்கள் மீது கண்ண வையுங்க. ஆமாங்க. அது மாரி வச்சீங்கன்னா, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதில மாற்றம் இல்ல. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய சிறந்த நாளுங்க. ரேவதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் வாங்கி வருவீங்க. அதன் காரணமாக இன்றைய நாள் சிறப்பாக அமையும். அதில மாற்றம் இல்லைங்க. அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க, எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி, உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.